அன்புள்ள குழந்தைகளே, இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் கதை ஒரு சிறிய அணிலும் ஒரு மந்திர சக்தி கொண்ட பேரரசர் மரமும் பற்றியது. ஒரு அழகான காட்டில் மேகங்களை தொட்டு நிமிர்ந்து நின்ற ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரம் சாதாரண மரம் அல்ல. முழு காட்டுக்கும் நிழலும் பழங்களும் பாதுகாப்பும் வழங்கும் மந்திர பேரரசர் மரம். அந்த மரத்தின் அருகில் மெலிதாகவும் சுறுசுறுப்பாகவும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு குட்டி அணில் வசித்தது. சிறிய உடம்பு இருந்தாலும் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் கொண்டது. ஒரு நாள் காட்டு முழுவதும் ஒரு விசித்திரமான அமைதி படர்ந்தது. பேரரசர் மரத்தின் கீழ் உள்ள நிலம் மெதுவாக குலுங்கத் தொடங்கியது. யாருக்கும் தெரியாமல் மரத்தின் வேர் அனைத்தையும் மெல்ல மெல்ல உலரச் செய்யும் ஓர் இருண்ட சக்தி காட்டுக்குள் பரவிக் கொண்டிருந்தது. அதை முதலில் கவனித்ததே அந்த அணில். பெரியவர்கள் யாரும் கண்டுபிடிக்காததை அந்த சிறிய கண்காணிப்பு திறன் கொண்ட அணில் கண்டது. அணில் மரத்தின் சுற்றிலும் ஓடி என்ன காரணம் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தது. அதன் கூர்மையான பார்வை உலரும் வேர்களின் இடையில் மறைந்து கிடக்கும் சிறிய கருப்பு கல்லை கண்டது. அது ஒரு ஆபத்தான மந்திரக் கல். அது அருகில் இருந்த அனைத்தையும் பலவீனப்படுத்திவிடும் ஒரு சக்தி கொண்டது. அணில் பயப்படாமல் தனது தைரியத்தையும் அறிவையும் பயன்படுத்தி அந்த கல்லை மெதுவாகவும் கவனமாகவும் விலக்கி எடுத்தது. சிறிய கால்களால் அதை தூக்குவது எளிதாக இல்லை. ஆனால் அது புத்திசாலித்தனமாக வழியை தேர்ந்தெடுத்து அந்த கல்லை மரத்திலிருந்து மிகவும் தூரமாக உள்ள ஆற்றின் கரைக்கு உருட்டிச் சென்றது. உடனே பேரரசர் மரத்தின் வேர்களுக்கு மீண்டும் உயிர் திரும்பத் தொடங்கியது. காடு முழுவதும் ஒளிர்ந்து காற்று இனிமையாக வீசிக்கொண்டது. அந்த நாளுக்கு பிறகு எல்லோரும் புரிந்து கொண்டது, ஒரு உயிரின் அளவு எவ்வளவு சிறியது என்றாலும் அறிவும் நல்ல மனமும் இருந்தால் மிகப்பெரிய காரியங்களையும் சாதிக்க முடியும்.